மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 13/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 12ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 349. ஓகேவா? 349 நம்ம மெயினாக 8ஆம் நம்பரை எதிர்பார்த்தோம். இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 8ஆம் நம்பர் ரொம்பவே கொஞ்சம் வாய்ப்பு எதிர்பார்த்தோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த நம்பர் 9 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 9ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே நம்மளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் நம்ம எடுத்து வந்துடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47 இந்த நம்பருக்கு நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டல் 120 ரூபாய்க்கு 5,80,000, 60 ரூபாய்க்கு 2,80,000, 30 ரூபாய்க்கு 1,20,000. ஓகேவா? அதே மாதிரி 3 டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500 கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் ஹெவி பிசின்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. அதே சிங்கிள் போன் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. இதுங்கிட்ட புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் மெத்தடு தான் நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கி நல்ல பேட்டர்ன் தான். ஓகேவா? ஹால் போர்டு மிஸ் ஆகாமல் எடுத்து வந்துடுவோம். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம நீங்கள் 5 டேஸ் மெத்தடு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 184, இந்த 184 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் என்ன பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 184 போட்டுக்கிறோம். இதில் நம்ம ரூட் ஆப்ஷன் நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏஎன் ஆப்ஷன்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அதை இப்போ வேலை செய்யாதனால நம்ம அப்பப்போ பேட்டர்ன் மாற்றிட்டே இருப்போம். உங்களுக்கே தெரியும். ஓகேவா? டெய்லி ஒரு மெத்தடில் போகிறான்னு நினைக்க வேண்டாம். ஓகேவா? அதெல்லாம் சரியாக ஒர்க் ஆகாதனால தான் நம்ம அடிக்கடி மாற்றுற சூழ்நிலையாகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம 184 ரூட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் ஃபார்முலா நம்பர் 155 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் எடுத்த நம்பர் 2, 3 கிடச்சிருக்கு. 2 அப்படி 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஹால் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 184 வச்சு எடுக்க நமக்கு 2, 3 கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 299. இந்த 299 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 299 ரூட் ஆப்ஷன் 155 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0+4 கிடச்சிருக்கு. 0+4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 299 வச்சு எடுக்கலாம். நமக்கு 04 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 420. இந்த 420 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். 420 ரூட் ஆப்ஷன் 155 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9+4 கிடச்சிருக்கு. 9+4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 420 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9, 4 கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799. 799 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வேணும்னு பார்த்தரலாம். அது நம்ம 799 ரூட் ஆப்ஷன் 155 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி நம்ம 4ஆம் நம்பர் தான் எடுப்போம். 2, 4 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 799 வச்சு நமக்கு 2, 4 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 349. இந்த 349 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 349 ரூட் ஆப்ஷன் 155 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 4 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 4 அப்படி 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 349 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4, 2ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 டேஸ் மெத்தட் தான் எடுத்துருந்தோம். இது தொடர்ந்து 5 டேஸாக பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக 4 அல்லது 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் 2ஆம் நம்பர் வந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எடுத்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் மெத்தடு தான் நம்ம எடுத்துக்கலாம். இதிலும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டேஸ் மெத்தட் ஒன்றும் செட் ஆகாத மாதிரி தெரியல. 184 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்த்தலாம். ஓகேவா?
184 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் RADன்னு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 461 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 7/9 வந்து கிடச்சிருக்கு. 7/9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 184 வச்சு அடி நமக்கு 7 9 கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 299. இந்த 299 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 299 எஸ்ஐன் ஆப்ஷன் 461 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 40 கிடச்சிருக்கு. 4/0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 299 வச்சு நமக்கு 4 0 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 0 வந்து நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 420. இந்த 420 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 420 எஸ்ஐன் ஆப்ஷன் 461 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3/9 கிடச்சிருக்கு. 3/9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 420 வச்சடிகள் நமக்கு 3 9 கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799. இந்த 799 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 799 எஸ்ஐன் ஆப்ஷன் 461 போட்டுடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9/7 கிடச்சிருக்கு. 9/7 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 799 வச்சுட்டு நமக்கு 9/7 கிடச்சிருக்கு. 9 நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த நாள் ரிசல்ட் 349. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 349 எஸ்ஐன் ஆப்ஷன் 461 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7/6 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 7/6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 349 வச்சடிகள் நமக்கு 7/6 ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளாக தொடர்ந்து பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்து நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் 4/2 ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தபடி நம்ம வந்து 7/6 ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்து வந்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் நம்பரானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு கசிங் மட்டும்தான். ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் 47 74 46 64 27 72 26 62 நம்ம 4 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்க. நம்மளே அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நென்னிங் வந்து அதிகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காத நம்பர் தான். ஓகேவா? 349. ஓகே, 349 யார் வினிங் கொடுக்குன்னு பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சேனல் ஒரு அருமையான வினிங்ஸ் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா 349க்கு 94 கொடுத்துட்டப்பல என்ன கொஞ்சம் திருப்பி கொடுத்துருந்தப்பனா ஒரு அருமையான பேட்டர்னாக இருந்திருக்கும். எப்பயும் பார்த்தீங்கன்னா 35 53 கொடுத்துட்டப்பல கொஞ்சம் தான் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 5 4 கொடுத்துருக்கப்பில் இதில் 4ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு வினிஷம் கொடுத்துருக்கப்பில். அடுத்தபடியாக அக்கீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 4 7 9 கொடுத்துருக்கப்பில் இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் அண்ட் 9ஆம் நம்பர் 2 நம்பருமே ஒரு சூப்பரான ஒரு வினிஷம் நமக்கு வந்து கொடுத்துருக்கப்பில் மேட்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெற்றியாக இருக்கும். அடுத்தபடியாக திருவாங்கடம் அவர் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புன்னு தான் நினைப்பேன். டெய்லியுமே ஒரு அளவுக்கு அருமையான மிஸ்ஸை கொடுத்துட்டு வந்தாப்புல இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட் சாங் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே மாற்றி தான் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கிறீங்க. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இன்னும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் அடிச்சிருக்கீங்க. யாருக்கும் ஒன்றும் செட் ஆகல. ஆனால் மோகன்ராஜ் அவர் ஆளோடுக்கு 9 8 2 கொடுத்துருப்பில் 9 நம்பர் வந்து சூப்பரான நியூஸ் கொடுத்துருப்பில். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோ லைக்கப் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஓட்டம் யாருக்கும் சரியில்லாமல் தான் கமெண்ட்லேயும் பார்த்தாலே தெரியுது. புதுசாக பார்க்குற போது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தெரிவிச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி கெஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
ஓகே, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு வெற்றியோட சந்திக்கலாம். ஓகேவா?